ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம சேனல்ல செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள், மறந்தும் இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். செவ்வாய்க்கிழமை என்பது பொதுவாக மங்கள கிரகத்தின் நேர்மறை எதிர்மறை விளைவுகளை கொண்டதாக பாரம்பரிய நம்பிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது. கிரகங்களில் மங்கள கிரகமாக கருதப்படுபவர் செவ்வாய் பகவான். அதனாலேயே வடமொழியில் இதை மங்களவாரம் என குறிப்பிடுகின்றனர். தென்னிந்தியாவில் சிலர் செவ்வாய்க்கிழமையை சுப காரியங்களுக்கு ஏற்ற நாள் அல்ல என ஒதுக்கி விடுகின்றனர். ஆனால் துர்க்கை அம்மன், முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமைகளில் இவர்களை வணங்கி துவங்கும் எந்த செயல்களும் வெற்றி அடையும் என்று நம்பப்படுகின்றது. அதிக அளவு கடன் தொல்லை இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யும் பரிகாரம் மூலம் கடன் திரும்பி தரப்படும் என நம்பிக்கை உள்ளது. செல்வத்தை வாரி வழங்கும் லட்சுமி இந்த நாளில் நம்மை தேடி வரும். அதனால் நம்மிடம் உள்ள லட்சுமியை பிறருக்கு தானம் செய்யக்கூடாது. இல்லையேல் லட்சுமி வீடு விட்டு செல்லும். திருமணம், குழந்தை, வீட்டு தொழில் தொடர்பான நம்பிக்கைகள், திருமண தடை நீக்கம், குழந்தை பாக்கியம் வேண்டி பரிகாரம் செய்ய செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். புதிய காரியங்களை தொடங்குவது செவ்வாய்க்கிழமையில் பலன் தராது என்று நம்பிக்கை உள்ளது. வீடு கட்டுதல், மருத்துவமனை செல்லுதல், புதிய தொழில் தொடக்கம் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். வீட்டை சுத்தம் செய்வது, ஒட்டடை அடிப்பது, பூஜை பாத்திரங்களை கழுவுவது செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது. இல்லையேல் வீட்டில் உள்ள செல்வம் வெளியே போய்விடும். மொட்டை அடித்தல், முடி வெட்டுதல், நகங்கள் வெட்டுதல் போன்றவை சிரமங்களை தரும். கருமை நிற ஆடைகள் வாங்கி அணியுதல், பணம் கடனாக கொடுத்தல், வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறிதல் கூடாது. இல்லையேல் செல்வ வளம், நல்ல சக்தி குறையும் என்று நம்பப்படுகின்றது. வெளியே செல்லும் முன் வாயில் சிறிது சர்க்கரை அல்லது வெல்லம் சாப்பிடுவது நல்ல காரியங்களை உறுதி செய்யும். சாதாரணமாக நன்மைகள் செய்யும் போது இந்த நாளில் எதிர்மறை விளைவுகள் குறைகின்றன. செவ்வாய்க்கிழமை தொடர்பான பழக்க வழக்கங்கள் பாரம்பரிய நம்பிக்கைகளோடு, ஜோதிடம், ஆன்மீக கருத்துக்களோடு பின்பற்றப்படுகின்றன. பெரியவர்கள் கூறுவது போல் நாள் கிழமை பார்த்து செய்கின்ற காரியம் பாதி வெற்றியை தரும். இதை பின்பற்றுவதால் வீட்டில் செல்வம், குடும்ப அமைதி மற்றும் நல்ல வாழ்க்கை உறுதி செய்யப்படுகின்றது என்று கூறி சிறப்பான நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.